பெற்று வாழ்க. மனம் இல்லாத மனிதர் இல்லை, மனதை முழுமையாக உணர்ந்த மனிதரும் இல்லை என்பார்கள் தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். மனதின் மூலமே உடலை, உயிரை, மனதை எல்லாம் அல்ல தெய்வ நிலையை நாம் உணர்ந்து கொள்ள இயலும். மனிதனாக பிறந்தவர்களில் எத்தனை பேர் மனதை பற்றி அறிந்திருக்கிறார்கள்? மனம் என்ற பெரும்பொருளை மனதால் தானே உணர்ந்துடுவாய். மனம் என்பது வியத்தகு ஆற்றலை அளவாக கொண்டுள்ளது. இந்த பிரபஞ்சம் பெரிதுதான் என்றாலும் மனம் இல்லையில் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ள முடியாது. எல்லாம் அல்ல அந்த தெய்வ நிலை அகண்டகாரமானது என்றாலும் மனதால் தானே அறிந்து கொள்ள முடியும். மனமே பிரபஞ்சத்தின் நூலகம் என்கிறார் விவேகானந்தர். மனம் என்ற கோயிலில் இறைவன் அல்லவா குடிகொண்டுள்ளான். அப்போ மனதை எவ்வளவு தூய்மையாக நாம் வைத்திருக்க வேண்டும். உள்ளம் பெருங்கோயில் என்கிறார் திருமூல சித்தர். பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்கோயிலே என்று சுப்பிரமணிய பட்டரும், பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி என்று வள்ளல் பெருமானும் கூறுகிறார். தெய்வம் தங்கும் கோயிலான புனிதமான இந்த மனதில் பொய், வஞ்சகம், சினம் போன்ற அசுத்தங்களை நாம் தங்கவிடக்கூடாது. மனம் அலைபாய்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏதாவது ஒன்று சிந்தித்து கொண்டே தான் இருக்கும். வள்ளல் பெருமான் மனம் ஒரு பேய் குரங்கு என்கிறார். பட்டினத்தர் அடிகள் அங்காடி நாய் போல் திரிந்து அலையும் சிறு மனமே என்கிறார். தேல் கிடைத்த குரங்கு போல மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்குமாம். மனதை அடக்க நினைத்தால் அது அலையும், மனதை அறிய நினைத்தால் தான் அது அடங்கும். இதுதான் மனதினுடைய அடிப்படை கொள்கை என்பார் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயன் பராபரமே என்றும், மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணே முக்தி வாய்த்ததென்று என்கிற தாண்டவ கோணே என்று இடைக்காடர் சித்தரும் கூறுகிறார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். தியான ஆற்றல் வளர வளர மன ஆற்றலும் வளர்கிறது. இது இறைவனை உறுதியாக பற்றி கொள்கிறது என்கிறார் பதஞ்சலி முனிவர். திருச்சிற்றம்பலம்.